இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வர்ற குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டிற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க அரசு முறை பயணமாக சமீபத்தில் முதல்வர் அவர்கள் வந்து எந்த நாட்டுக்கு போயிருந்தார் அப்படின்னா ஸ்பெயின் நாட்டுக்கு வந்து போயிருந்தார். அடுத்தது மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிப்ரவரி 1, 2024 அன்று தாக்கல் செய்தது அவருடைய எத்தனையாவது பட்ஜெட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 6வது பட்ஜெட். இது வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டை வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வேளை தேர்தலில் வந்து ஜெயிச்சு புதிய அரசு அமைஞ்சது அப்படின்னா வந்து விரிவான பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுவாங்க. இந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அதாவது இந்தியாவின் முதல் பெண் முழுநேர நிதியமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல் பெண் முழுநேர நிதியமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து கொஞ்ச நாள் தான் வந்து இருந்திருப்பாங்க. அடுத்தது பாஜக மூத்த தலைவரான எல்கே அத்வானிக்கு வழங்கப்படக்கூடிய பாரத ரத்னா விருது எத்தனையாவது விருது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 50வது விருது. ஸோ இதுதான் வந்து ஒரு தனி சிறப்பு. பாரத ரத்னா விருது வாங்கக்கூடிய 50வது நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்கே அத்வானி அவர்கள். ஸோ இதுக்கு முன்னாடி கற்பூரி தாக்கூர் அப்படிங்கிறவர் கொடுத்துருப்பாங்க. ஒடிசா மாநிலத்தினுடைய பீகார் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வரான கற்பூரி தாக்கூர் கொடுத்துருப்பாங்க. 50வதாக எல்கே அத்வானி அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் பிரதமரான நரசிம்மராவ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பசுமை புரட்சியின் தந்தையான MS சுவாமிநாதன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2024 பாரத ரத்னா விருது மொத்தம் வந்து 5 நபர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உயிருடன் இருக்கிறாரு. அவர் எல்கே அத்வானி. மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மீதி 4 பேருமே வந்து இறந்தவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பாரத ரத்னா விருது முதலில் 1954ஆம் ஆண்டு வந்து கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜாஜி அவர்கள், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதுக்கப்புறம் ஸோ இன்னொரு நபர், மொத்தம் வந்து 3 நபர்களுக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு 1954 வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. பாரத ரத்னா விருது பெற்ற தமிழர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க, MS சுப்புலக்ஷ்மி அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் அவர்கள் 1997 வந்து வாங்கியிருக்கிறாரு. நிறைய நபர்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ மிக இளம் வயதில் வந்து பாரத ரத்னா விருது வாங்கினவர் யாருன்னு பார்த்திங்கன்னா முன்னாள் கிரிக்கெட் வீரரான சச்சின் டெண்டுல்கர் வந்து வாங்கியிருக்கிறார். 40 வயதில் வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து அவர் வாங்கியிருப்பார். அடுத்தது மத்திய அரசு UPI கட்டமைப்பை நடைமுறைப்படுத்திய ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2016 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த UPI அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த UPI முறையை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க மத்திய அரசு. ஸோ அதனுடைய தொகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் 5 லட்சம் வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது துணை சபாநாயகர் இல்லாமலேயே நடைபெற்ற மக்களவை எத்தனையாவது மக்களவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 17வது மக்களவை. இப்போது வந்து பார்த்திங்கன்னா 17வது மக்களவை தான் வந்து நடந்துகிட்ருக்குது. இந்த 17வது மக்களவையில் துணை சபாநாயகரே வந்து நியமிக்கப்படவே இல்லை, தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை. ஸோ சபாநாயகராக ஓம் பிர்லா அவர்கள் வந்து இருந்துட்டு வர்றாரு. இதில் துணை சபாநாயகர் அப்படிங்கிறது வந்து தேர்வு செய்யப்படவே இல்லை இந்த 17வது மக்களவையில். அதே மாதிரி பாரத ரத்னா விருது பெற்ற முதல் நடிகர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருப்பார். பாரத ரத்னா விருது பெற்ற முதல் நடிகராக 1988 வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி MS சுப்புலக்ஷ்மி அவர்கள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அமிதாப் பச்சன் போன்ற நபர்கள் எல்லாமே பாரத ரத்னா விருது வந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்திய குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய ஒரு விருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து பாரத ரத்னா விருது தான். அடுத்தது நீதி அரசரான வைத்தியநாதன் அப்படிங்கிற ஒரு எந்த மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதியாக சமீபத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா மேகாலயா மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதியாக தமிழ்நாட்டை சேர்ந்த வைத்தியநாதன் அப்படிங்கிறவர் வந்து சமீபத்தில் நியமிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. அதில் 25வது உயர்நீதிமன்றம் எது அப்படின்னா ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் தான். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறக்கூடிய வயது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 62. உச்சநீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிபதிகளுக்கு 65 வயது,
உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் இந்த 2 நீதிபதிகளையுமே வந்து நியமிக்கக்கூடிய நபர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். யார் பரிந்துரை செய்வாங்க அப்படின்னா கொலிஜியம் அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து பரிந்துரை செய்யும். இதில் ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 4 நீதிபதிகள் இருப்பாங்க உச்சநீதிமன்றத்தில். இவங்க பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நியமிப்பார். அடுத்தது தமிழக முதல்வராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்பொழுது பதவியேற்றார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மே 7, 2021 மே 7, 2021 பதவியேற்றிருப்பார். அதே மாதிரி பிரதமரின் சூரியோதயா திட்டத்தின்படி வீட்டு மொட்டை மாடியில் சோலார் பேனல் அமைத்தால் மாதம் எத்தனை யூனிட் இலவசமாக வழங்கப்படும் சொல்லி பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அப்படின்னா 300 யூனிட் இலவச மின்சாரம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய நிதியமைச்சர் அவர்கள் வந்து சமீபத்தில் பட்ஜெட் அறிவிப்பின் போது சொல்லியிருந்தாங்க. பிரதமரின் சூரியோதயா திட்டத்தின்படி வீட்டு மொட்டை மாடியில் சோலார் பேனல் அமைத்தால் மாதம் வந்து 300 யூனிட் இலவசமாக வழங்கப்படும் மின்சாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து தந்தை பெரியாரின் வன உயிரின சரணாலயம் வந்து எங்கு உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த ஊரான ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் வன உயிரின சரணாலயம் வந்து உருவாக்க போகிறாங்க. அடுத்தது நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியுள்ள கட்சியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக ஈரநில தினம் என்னைக்கு அப்படின்னா பிப்ரவரி 2. உலக ஈரநில தினம் என்னைக்குன்னா பிப்ரவரி 2. அதே மாதிரி பிப்ரவரி 10 வந்து பார்த்திங்கன்னா உலக பருப்பு தினம். அதே மாதிரி பிப்ரவரி 21 வந்து பார்த்திங்கன்னா உலக தாய்மொழி தினம் வந்து கொண்டாடப்படுது. அடுத்தது மிக நீளமான பட்ஜெட் உரையை வாசித்தவர் என்ற பெருமை பெற்ற நிதியமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். ஸோ போன பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிக நீண்ட நேரம் வந்து உரையாற்றியிருப்பாங்க. இந்த பட்ஜெட் கிடையாது, போன பட்ஜெட் 2023ஆம் ஆண்டு வாசிக்கப்பட்ட பட்ஜெட்டில் நீண்ட நேரம் உரையாற்றியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் அவர்கள், அருண்ஜேட்லி, மொராஜி தேசாய் இவங்க எல்லாருமே வந்து நிதியமைச்சராக பணியாற்றியவர்கள் தான். அடுத்தது ஊழல் குறியீடு வரிசையில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 93வது இடத்துல இருக்குது. ஊழல் குறியீட்டு வரிசையில் இந்தியாவினுடைய இடம் 93. அடுத்தது உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஒரு திட்டம் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து மாதத்தில் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அதாவது தாலுக்காக்களுக்கு சென்று ஒரு நாள் தங்கி மக்களுடைய குறைகளை வந்து கேட்டறியக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது வந்து ஜனவரி 30ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருப்பார் முதல்வர் அவர்கள். ஸோ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய சின்னம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ வில்லம்பு. இது எதுக்காக கேட்டிருக்காங்கன்னா சமீபத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதல்வர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பார், ஹேமந்த் சோரன் அப்படிங்கிறவர். ஸோ அது சம்மந்தமாக இப்போ வந்து இந்த கட்சியினுடைய சின்னம் எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. வில் அம்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் கைது செஞ்சதுனால முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பார். இப்போ வந்து சம்பாய் சோரன் அப்படிங்கிறவர் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறார். ஸோ தேங்க்யூ.